வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஈஸியான டேஸ்டியான ரவை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானது சிம்மில் வச்சுட்டு திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி லேசாக சிவந்ததும் திராட்சையை போடலாம். இப்போ திராட்சையை போட்டுடலாம். திராட்சை பலூன் போல் உப்பி வரப்போ எடுத்துடலாம். பாயாசம் செய்ய 5 நிமிஷம் போதும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எவ்வளவு செஞ்சாலும் காலி ஆகிடும். நான் 3/4 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த திராட்சை முந்திரி எடுத்துடலாம். நான் ஒரு குட்டி கிளாஸில் 1 கிளாஸ் ரவை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கிளாஸ் தான். இந்த ரவை போதும். இது நல்லா செவக்க வறுக்கலாம். நிமிஷத்தில் வறுபட்டுரும். இந்த பாயாசத்தை வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம ஃபுட் கலர்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டோமே போதும். சூப்பர் கலராக அழகாக நேச்சுரலாக இருக்கும். இப்போ பால் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விடலாம். நல்லா கலக்கி விட்டோமா 1 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். ரவை ஏற்கனவே வறுத்துருக்கோம். நிமிஷத்தில் ஆகிடும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு வந்ததுமே செஞ்சமாக போதும். 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் எந்த கிளாஸில் ரவை எடுத்தனோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் சுகர் போடுறேன். சரியான இனிப்போட டேஸ்டியாக இருக்கும். திராட்சை முந்திரி ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம் இதோட. அவ்வளோதான், நம்ம ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க சாப்பிடலாம்.